வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் கறி வைக்க போகிறேன். சாதம் வடிச்சிட்டேன். ஒரு சின்ன மெசேஜ் என்னென்னா, கத்தி வந்து தச்சனால் கூர்மையாக்கப்பட்டாலும் நம்ம காசு கொடுக்காம நமக்கு எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்ம உழைப்பு இல்லாமல் நமக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது. யாரும் நமக்கு வெற்றியை கையில் அள்ளி கொடுத்துட முடியாது. என்னை பொறுத்தளவில் எனக்கு ஒரு மடங்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் உதவி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து பல மடங்கு உதவி செஞ்சுட்டு தான் நான் அங்கேருந்து வருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்னை யாரையுமே வளர்த்து விடலை. தகுதி இருந்தால் என் முகத்துக்கு நேரம் உன்னை நான் வளர்த்து விட்டேன்னு வந்து சொல்லுங்கள். சும்மா பின்னாடி பேசிக்கிட்டு திரியிறேன்னா வேஸ்ட்டு. எனக்கு ஒன்று செஞ்சுருந்தா நான் 2 மடங்கு அவங்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்கேன். ஒன்றுமே தெரியாமல் பின்னாடி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நான் தலை வாரும்போது கொட்டுற முடிக்கு சமம் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்னை வேண்டாதவங்க சொல்கிற ஒவ்வொரு சொல்லுமே நான் வளர்கிறதுக்கும் அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்குது. அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். போகிற போக்கில் யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறத எடுத்துக்கிட்டு நான்லாம் எப்பயுமே கவலைப்பட்டதில்லை. என்னை பொறுத்தளவில் நான் சரியாக இருக்கேன்னா அது மட்டுமே எனக்கு முக்கியம். அதனால் எனக்கு ஒரு மடங்கு செஞ்சால் அவங்களுக்கு வந்து டபுள் மடங்கு அதிகமாகவே நான் அவங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் வெளியில் வருவேன். எனக்கு ஒரு லைக் போட்டால் அவங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்து லைக் போட்டிருக்கேன் யூடியூப்பை பொறுத்தளவில். அதே மாதிரி எனக்கு வந்து 1 நிமிஷம் லைவில் இருந்தால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்து அவங்க லைவில் வந்து 4 ஃபோனு 5 ஃபோனில் லைக் போட்டிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சுருக்கேன். ஒரு மக்குங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுதுங்கள்ல, அந்த மக்குங்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பேசுகிறதில்ல. என்ன தப்பாக பேசாதவங்கள நான் தப்பாக பேசினதே இல்லை. யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி கஷ்டப்படுத்தினது இல்லை. என்ன வந்து பேசுகிறவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்காம இருக்கவும் முடியாது. அப்படி குனிய என்னமோ கொட்ட குனிஞ்சா திரும்ப திரும்ப கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு யார் என்ன பண்ணாங்களோ அதை நான் ரிப்பீட் பண்ணாமல் போகிறதில்ல, போகவும் மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை பற்றி என்ன தப்பாக பேசணுமோ பேசிக்கங்க. எனக்கு அதால் ஒரு துளி கஷ்டங்கள் கூட வரப்போகிறதில்ல. நான் வந்து எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து நல்லது தான் வந்து சேரும். நீங்கள் பேசுகிற பேச்சும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு தான் உதவுமே ஒழிய நான் எப்பயுமே சோர்ந்து போக மாட்டேன். யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதில்லை. எனக்கு யார் என்ன கெடுதல் நினைக்கிறீங்களோ எல்லாமே ஆண்டவன் பார்த்துப்பான். ஓகேவா? இப்போ வந்து நான் சிக்கன் கறி வச்சு சாதம் வடித்து சிக்கன் மேகியும் சிக்கன் இப்பையும் செஞ்சு சுட சுட சாப்பிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க போகிறேன். பாய்.